இஸ்லாமிய மார்க்கம் மோமின்களுக்கு இந்த கோப உணர்வை வெறுக்கத்தக்க ஒரு பண்பாக, இழிவான ஒரு பண்பாக நமக்கு போதிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்குறாங்க, அவுசினி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், லா தக்லப், நீ கோபப்படாத, கோபப்படாதே என்கிற அறிவுரை அவருக்கு முன் வைக்கிறார்கள். திரும்பவும் அவர் கேட்கிறார், சரி எனக்கு வேற ஏதாவது அறிவுரை சொல்லுங்க. திரும்பவும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தக்லப், நீ கோபப்படாத. பலமுறை அந்த நபித்தோழர் அந்த மனிதர், இல்ல எனக்கு வேற ஏதாவது அறிவுரை சொல்லுங்கன்னு திருப்பி திருப்பி அவர் கேட்ட போதும், ஃபரத்தத மிராரன், பலமுறை தனக்கு அறிவுரை சொல்லுங்கள் என்று அவர் வேண்டிய போதும் கூட நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னது லா தக்லப், நீ கோபப்படாத என்கிற இந்த அறிவுரை தான் முன்வைக்கிறார்கள். பலமுறை தன்னிடத்தில் அறிவுரை வேண்டிய போதும் நபிகள் நாயகம் அவர்கள் உறுதியாக கராராக கோபப்படாதங்கிற அறிவுரையை முன்வைக்கிறாங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு முஸ்லீம் அதில் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும், எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் அதை ஒரு வெறுப்பிற்குரிய ஒரு பண்பாக, முஸ்லீம் இடத்தில் இருக்கக்கூடாத ஒரு பண்பாக ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்கிறத நம்ம விளங்கிக்கலாம். பலமுறை கேட்கின்ற பொழுது நமக்கு கோபம் வந்துடும். நபிகள் நாயகம் அவர்கள் கோபப்படாதே என்பதையே கோபப்படாம சொல்றதா இருந்தா, ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அங்கே உருவாக்கப்படுகின்ற பொழுது கூட தன்னை கண்ட்ரோல் பண்ணி கோபப்படாதப்பா என்பதையே மென்மையாக பலமுறை அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க.